ஏலியன்ஸ் பத்தி நம்ம உலகத்துல பல தியரிஸ் இருக்குது. அது உண்மையா இருக்கா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வர காட்டியுமே எடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். பட் அப்படி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லப்படுது. ஸோ இது பலராலும் பேசப்பட்ட யூஎஸ் கவர்மெண்டோட சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமா இதை ஸ்டாப் பண்ணாங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லித்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னா சினிமால காட்டுற மாதிரி கற்பனை கதை கிடையாது. ஸோ இது உண்மையிலேயே அமெரிக்காவோட விமானப்படை தொடங்கிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஆய்வு திட்டம்னு சொல்லலாம். 1952 ஆண்டு அமெரிக்கா முழுக்க வானத்துல வித்தியாசமான ஒளிகள், அது மட்டும் இல்லாம அடையாளமே தெரியாத பறக்கக்கூடிய பொருட்கள், அதாவது யூஎஃப்ஓ மாதிரியான பொருட்கள் எல்லாம் பார்த்துதான் நிறைய பேர் புகார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பைலட், போலீஸ்காரர்கள், சாதாரண மக்கள் கூட வானத்துல ஏதோ விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு தகவல் அனுப்பினாங்க. ஸோ இந்த எல்லா புகார்களையும் ஒரே இடத்துல சேகரிச்சு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ண அமெரிக்கா விமானப்படை உருவாக்கிய திட்டம் தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1952 ஆரம்பிச்சு 1969 வரைக்குமே சுமார் 17 வருஷம் தொடர்ச்சியா நடந்துச்சு. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த வானத்துல பாக்குறதா சொல்லப்படுற யூஎஃப்ஓ உண்மையிலே இருக்குதா இல்லையா, ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு ஆபத்தா இருக்குதா இல்லையா, இல்லைன்னா இது வெளிநாட்டு நாடுகள்ல இருந்து வந்த ஒரு ரகசியமான ஆயுதமா, அப்படியும் இல்லைன்னா இது ஜஸ்ட் ஒரு இயற்கை நிகழ்வா, இதெல்லாம் என்னன்னு சொல்லி அறிவியல் முறையில ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுக்கிறது தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கோட வேலையா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த எல்லா புகார்களையும் அமெரிக்க விமானப்படை ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு கவனமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ பல சம்பவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, வானிலை காரணம்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. சிலது பார்த்தீங்கன்னா விமானம், சிலதுக்கு பலூன், சிலதுக்கு ஒலியோட மாயை அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவை கொடுத்தாங்க. ஆனா சில சம்பவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விளக்கமே கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. அதுதான் இந்த கதையில மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தமா அமெரிக்கால வானத்துல ஏதோ அடையாளம் தெரியாத பொருள்னு பார்த்துதான் 12,000க்கு மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கு. சோ இந்த தகவல்கள் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, விமானத்தை இயக்கக்கூடிய பைலட், காவல்துறையினர், ராணுவத்துல வேலை செய்யறவங்க, சாதாரண மக்கள் கூட கொடுத்திருக்காங்க. சோ இப்படி ஆயிரக்கணக்கான புகார்கள்ல 700க்கும் மேற்பட்ட சம்பவங்களுக்கு இந்த காரணத்தையுமே அமெரிக்க விமானப்படையால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அந்த சம்பவங்கள்ல உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க இயலாம போயிருக்கு. இது விமானமா, இல்லைன்னா இயற்கை நிகழ்வா, இல்லாட்டி வெளிநாட்டு நாட்டோட ஒரு ஆயுதமா, இது எதுவுமே உறுதியா சொல்ல முடியாத நிலை உருவாகி இருக்கு. ஸோ அதனால அந்த புகார்களுக்கு இவங்க ஒரு முத்திரை போட்டாங்க, இது அடையாளம் தெரியாதுன்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி அந்த கேஸே மூட ட்ரை பண்றாங்க. அப்பதான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே அரசாங்கம் எல்லா உண்மையும் மக்களுக்கு சொல்லுதா, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி. ஸோ இந்த சந்தேகம் தான் இன்னைக்கு வர காட்டுமே இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டரியா பார்க்கறதுக்கு காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கோட ரொம்பவே ஃபேமஸான சம்பவங்கள் ஒன்று தான் 1952 ஆண்டு வாஷிங்டன் டிசி சம்பவம். ஸோ ஒரு இரவு அறியப்படாத ஒலிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹவுஸ் மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது யூஎஃப்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் ஒயிட் ஹவுஸ் மேல பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒலிகளை ரேடார் வழியா ட்ராக் பண்ணாங்க. அந்த நேரத்துல விமானப்படை ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பி அந்த ஒலிகளை அடையாளம் காண முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஒலிகள் ஒரு இடத்துல இருந்து பறக்கிற திசையை மாத்தி இருக்குது. ஸோ அடுத்த நாளே இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓ நியூஸ் மூலம் மக்கள் எல்லாருக்குமே போகுது. அண்ட் மக்களும் ரொம்ப ஷாக்கிங்கா இந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் இந்த சம்பவத்துக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறமா 1969 ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லக்கூடிய சீக்ரெட்டான ப்ராஜெக்டை அமெரிக்கா விமானப்படை மூடுது. ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான காரணம் என்னன்னா, இந்த யூஎஃப்ஓக்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தையுமே தரல. அண்ட் ஏலியன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி எந்த உறுதியான ப்ரூஃபுமே கிடைக்கல. ஸோ அதனால நாம இந்த ப்ராஜெக்டை மூடுறோம்னு சொல்லி அவங்க இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் உண்மையை ரிவீல் பண்ணிச்சா, அப்படியும் இல்லைன்னா ஏலியன்ஸோட சீக்ரெட்டை மறைச்சு வச்சிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.